ஸோ இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அண்ணா நகர் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் வந்திருக்கோம். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஆந்திரா ரெஸ்டாரண்ட் வந்து 100 rupeesக்கு வந்து சூப்பராக வந்து ஒரு நான்வெஜ் மீல்ஸ் தராங்க, அன்லிமிட்டெட் மீல்ஸ் தான். வந்தோடனே பொடி தான் ஸ்டார்ட் பண்ணேன். பொடிக்கு இந்த லெவலில் இருக்கு. இன்னும் எல்லாமே சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. சரி மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. நம்ம கடை வந்து இங்கே வந்து 7 வருஷமா இருக்கும். கோங்கூரா பொடிக்கு தான் ஸ்பெஷலுவாங்க. ஒரு நாள் இல்லைன்னா கூட நாங்கள் வந்ததே அதுக்காக தானே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களை மாரி நல்ல உள்ளவங்க இருக்கும்போது நான் ஏன் சேனல்லாம் ஆரம்பிக்கணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்ந்தீங்கனாலே போதும். அதில் வந்து இவங்க வந்து இலவாழை போட்டு அவங்க ஆந்திரா ட்ரெடிஷனில் இந்த பொடி பப்பு ரொம்ப பிடிக்கும். 12 மணிக்கு வரும்போது யாருமே இல்லை, 2 பேர் தான் இருந்தாங்க. ஜாலியாக எடுத்துருந்தோம். 1 மணியை கடந்த உடனே அடேங்க அப்பா, எவ்வளவு கூட்டம்! இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிரும். வணக்கம் மக்களே, நான் எக்ஸ்ப்ளோர் இருக்கும். ஸோ ஏர்லியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் சீட்டிங்ஸ் கொஞ்சம் கிடைக்கும். ஸோ வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். என்னோடய ஃபுட்டு பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி நல்லாயிருக்கும், பொடி மாஸ், ஃபிஷ்ஷஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். நல்லா சாப்பிட்லாம். கம்மி அமௌண்ட்டில் நீங்கள் நல்லா சாப்பிட்லாம். இட்ஸ் குட் ஒன் டு ட்ரை. அண்ணா நகர் வெஸ்ட்லேருந்து வரோம். பேர் மதன். லாஸ்ட் 2 இயராக வந்துட்டுருக்கோம். ரெகுலராக வந்துட்டுருக்கோம். லஞ்சில் பார்த்தீங்கன்னாக்கும் இந்த மாதிரி இந்த ஏரியாவில் வந்து ஆந்திரா மெஸ்ன்றது ரொம்ப ஃபியூஸ் தான் இருக்கும். அதில் வந்து இவங்க வந்து இலவாழை போட்டு அவங்க ஆந்திரா ட்ரெடிஷனில் இந்த பொடி பப்பு நெய் அதனால் ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் ஃபுல் மீல்ஸ் கொடுப்பாங்க. வேணுன்ற அளவுக்கு நம்ம நான்வெஜ் ஐட்டம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிக்கன் ஐட்டம்லாம் நல்லாயிருக்கும். சிக்கன் ஐட்டம் நாங்கள் சாப்பிட்றது. அது இல்லாமல் நம்ம வெறும் நார்மல் சாப்பாடுன்னு மட்டும் பார்த்தாலே நம்மளுக்கு வந்து நான்வெஜ்ஜில் வந்து சிக்கன் கிரேவி, சாம்பார், மற்ற வேறு எல்லா ஐட்டமும் இருக்கும். அதனால் அங்கே வந்து ரெகுலராக வந்துட்டுருக்கோம். ஈவன் ரொம்ப டிஸ்டன்ஸாக இருந்தாலும் இங்கே சாப்பிட்றதுக்காக அங்கே வந்துட்டுருக்கோம். நல்லா க்ரௌடாக இருக்கும் ஏரியா. பார்த்தீங்கன்னாக்க ஒரு 1 o'clock மேலே வந்தீங்கன்னா 3 o'clock வரைக்கும் இருக்கும். எனக்கு பிடிச்ச ஃபுட்டு போனால் சிக்கனில் வந்து கிரேவி ஐட்டம்ஸ் எல்லாமே நல்லாயிருக்கும். நல்லா ஸ்பைஸியாக போட்டு கொடுப்பாங்க. நம்ம என்ன எக்ஸ்ட்ரா கேட்குறோமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஆட் பண்ணி கொடுப்பாங்க. சிக்கன் ஐட்டம் எல்லாமே நல்லாயிருக்கும். நீங்கள் விரும்பி சாப்பிடலாம். பேர் பன்னீர். அசோக் நகர்லேருந்து வரும். சாப்பாடுலாம் எல்லாம் நல்லா இருக்குது. குழம்புலாம் நல்லா இருக்கு. ஆந்திரா நல்லா இருக்குது. இல்லை இப்போ மீன் குழம்பு நல்லா இருக்குது, கார குழம்பு நல்லா இருக்குது, ரசம் நல்லா இருக்குது. கறி சிக்கன் கறி வாங்கினா அது நல்லா இருக்கு. ஆமாம் ஆமாம். எல்லாம் சமைக்கிற மாதிரி தான் சமைப்போம். நம்ம லைன் வேறு, இந்த லைன் ஹோட்டல் லைன் வேறு. பொதுவாக ஆந்திரா மெஸ்னாலே கொஞ்சம் காரம் சாரம் நல்லா இருக்கும்பாங்க. அது மாதிரி நல்லா இருக்கும், அருமையாக இருக்குது. சிக்கன் நல்லா இருக்குது, மீன் குழம்பு நல்லா இருக்குது. 10 பாயிண்ட் 9 பாயிண்ட் வரையும் கொடுக்கலாம்.
செம்மையாக இருக்கு ப்ரோ. அந்த பொடி போட்டு சாப்பிட்ற டேஸ்ட் இருக்கு வேற லெவல். இப்போதான் வந்தோடனே பொடி தான் ஸ்டார்ட் பண்ணேன், அதுவே வேற லெவலில் இருக்கு. இன்னும் நிறைய ஐட்டம்ஸ் வந்திருக்கு. என்னென்ன பார்க்கணும்? நான் காலி பண்ணிட்டேனே, கொஞ்சம் பாருங்க காலி பண்ணி வச்சுட்டேன். பொடிக்கே இந்த லெவலில் இருக்கு. இன்னும் எல்லாமே சாப்பிட்டா எப்படி இருக்கும்னு தெரியல. சரி மோரை ஊத்து, அதுல பூனை கிடக்குதான்னு பாப்பா. உள்ள போய் பார்த்தா தான் தெரியும் என்னென்ன டேஸ்ட் இருக்கு. உள்ள போய் பாருங்க ஃபிஷ் ஃப்ரைஸ்லாம் இருக்கு. மீன் போகும் எப்படி பாருங்க. மீன் லைட்டாக ஒரு சின்ன முள்ளு இருக்கும் மீன், எனக்கு தெரியும் இருக்கு தானே. ஒன்றும் இருக்கு, பட் டேஸ்ட் வைஸு அந்த மசாலாலாம் வேற லெவலில் போட்டுருக்காங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். இப்படி சேனல் ஆரம்பிக்க கூடாது ஏன் ப்ரோ, உங்களை மாரி நல்ல உள்ளவங்க இருக்கும்போது நான் ஏன் ப்ரோ சேனல்லாம் ஆரம்பிக்கணும்? நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்ந்தீங்கனாலே போதும். ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம ரிவ்யூ போர்ஷனுக்கு வந்து ரிவ்யூவும் முடிச்சாச்சு. உங்களுக்கு தெரியும் அந்த இடத்துல போடுங்க ப்ரோக்கு போடுங்க. நான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நான் ரிவ்யூ சொல்கிறது இல்லை, ஏன்னா நீங்கள் நிறைய பேர் வந்து நல்லா அதனால் மக்கள்கிட்டே டேரெக்டாக கேட்டிருந்தேன். ஸோ மக்கள் என்ன சொல்கிறாங்களோ அதுதான் மக்கள் சொல்கிற திருப்பி மகேஷ் திருப்பின்ற மாதிரி அவங்க சொல்கிறத உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன். என்னை பொறுத்தவரைக்கும் என்னை பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட்லாம் எனக்கு ஃபுட் ரொம்பவே பிடிச்சிருந்தது. உங்களுக்கு ப்ரோ? எல்லாமே பிடிச்சிருந்துச்சு. இது வந்து குழம்புல எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. சிக்கனும் நல்லா இருந்துச்சு, ஆனால் கொஞ்சம் காரம் ஜாஸ்தியாக இருந்தது. மீது எல்லாமே எல்லாரும் சாப்பிடலாம். இந்த ஊருக்காரங்களுக்கு தான் அந்த காரம் செட் ஆகும், எல்லாருமே செட் ஆகும். அந்த சிக்கன் குழம்பும் இந்த சிக்கன் பீஸையும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும். ஈவன் அதை வறுக்கும் போதே வந்து தலைக்கு இறங்கும். ஆமாம் நாங்கள் வறுக்கும் போது எங்களால் நிற்க போது அவ்வளோ பெப்பர் போட்டாங்க. ஸோ இதுதான் வந்து நீங்கள் மக்கள்கிட்ட பேசுங்க ஃபுட் என்னன்னு பார்த்தாச்சு. ஸோ நீங்களும் இந்த சரௌண்டிங்ஸ் வந்து சாப்பிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாரும் முகப்பேர் அண்ணா இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோ வந்து ஒரு விஷயம், இந்த கடையில் வந்து கூட்டம் ஜாஸ்தியாக வருது. 4 பேர் தான் சப்ளையர் இருக்காங்க. ஆமாம், அவங்க அங்கேயும் எங்கேயும் ஓடி சோறு வரது கொஞ்சம் லேட்டாக. ஆக்சுவலாக நானும் நியாசம் 12 மணிக்கு வந்து யாருமே 2 பேர் தான் இருந்தாங்க, ஜாலியாக எடுத்துட்டோம். 1 மணியை கடந்த உடனே அடேங்க அப்பா எவ்வளவு கூட்டம், இன்னைக்கு கலெக்ஷன் எகிரிடும். அதுவே ஸோ முன்னாடி நீங்களும் வந்துருங்க, வந்து சாப்பிடுங்க. அப்படியே வந்து நம்ம நியாஸ் ப்ரோ வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு பிளாக் ஷீப் பவரில். ஸோ எனக்கு இருக்கிறதே வந்து 1.5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான். அப்படி எல்லாரும் ஓட்டு போட்டு வச்சுருக்கோம். அவங்க எல்லாருமே கொஞ்சம் ஓட்டு போட்டிங்கன்னா நம்ம சைடில் இருந்தோம். அதாவது நம்ம பட்ஜெட் பிளாகிங்லேருந்து பண்ணி வர ஒரு ஆள் இல்லை, நம்மளும் ஒரு ரெகக்னிஷன் கிடைக்கும் நமக்கு. ஸோ அவ்வளோதான். இதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. மறக்காமல் பேஜை ஃபாலோ பண்ணிடுங்க, பக்கோட பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் 2 பேரோட இன்ஸ்டாகிராம் பேஜையும் போய்ட்டு அவங்க ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா ரெகுலராக வர அப்டேட் வந்து ஸ்டோரியில் நாங்கள் ரெகுலராக போட்டுட்டு இருக்கோம். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டேக் கேர், டாட்டா பாய். உங்களுக்கு விடைபெறுவது எக்ஸ்ப்ளோர் தமிழ் அண்ட் பக்கோட பாய்.